Hey guys, welcome back to Adi Explains. என் பேர் ஆதித்யா. இன்னைக்கு இந்த வீடியோவில் பைனரி சர்ச் ட்ரீல எப்படி ட்ராவல்ஸ் பண்ணுறது அப்புறம் எப்படி சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ரீவியஸ் வீடியோவில் பைனரி சர்ச் ட்ரீ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்புறம் எப்படி டெலீட் பண்ணுறது ஒரு நோடு அப்படிங்கிறத பார்த்தோம். ஒருவேளை நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இது ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூஷன் தான். இது உங்களுக்கு ஒரு பைனரி சர்ச்சில் எப்படி ஒரு நோடு இன்சர்ட் பண்ணுறது எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் உங்களால் ட்ராவல்ஸ் பண்ணுறது சர்ச் பண்ணுறதை கற்றுக்க முடியும். ஆல்ரைட், ஸோ ஒரு வேலை பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சேனலில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சீரிஸ் ஏற்கனவே C++ல தமிழில் இருக்குது. அப்புறம் டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் சீரிஸும் தமிழில் இருக்குது. ஸோ யூ கேன் கோ செக் இட் அவுட். ஸோ இப்போ இந்த வீடியோக்கு வருவோம். பைனரி சர்ச் ட்ரீல ரெண்டு டைப் ஆஃப் ட்ராவல்சல் இருக்குது. எந்த ட்ரீலையும் சரி, ட்ரீ கிராஃப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் சர்ச் இருக்குது. ஒன்று டெப்த் ஃபார் சர்ச்னு சொல்லுவோம், இன்னொன்று பிரெத் ஃபார் சர்ச்னு சொல்லுவோம். இந்த வீடியோவில் டெப்த் ஃபார் சர்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பிரெத் ஃபார் சர்ச் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு சர்ச்சிங்கில் டெப்த் ஃபார் சர்ச் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெப்த் ஃபார் சர்ச்சில் 3 டைப் ஆஃப் சர்ச்சஸ் இருக்குது. ப்ரீ ஆர்டர், இன் ஆர்டர், போஸ்ட் ஆர்டர். ஸோ இந்த மூணு டைப் ஆஃப் சர்ச்சஸ் பார்த்துட்டு இதை எப்படி கோட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். அப்புறம் எப்படி ஒரு பர்டிகுலர் நோடை எப்படி ஒரு ட்ரீல ஒரு பர்டிகுலர் நோட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அதாவது சர்ச்சிங் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ அது கான்செப்ட் புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கோடுமே நம்ம பார்ப்போம். ஆல்ரைட், ஸோ இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டெப்த் ஃபார் சர்ச்சில் 3 டைப் ஆஃப் சர்ச்சஸ் இருக்குது. ப்ரீ ஆர்டர், இன் ஆர்டர், போஸ்ட் ஆர்டர். அண்ட் இந்த ஒரு ட்ரீ இருக்குது பாருங்க. ஸோ இந்த ஒரு ட்ரீ இருக்குது தெரியுமா, இந்த 50, 30, 70, 20, 40, 60, 80. ஸோ இந்த ட்ரீ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரீ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ட்ரீயை தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இது ஏன் ஒரு பைனரி சர்ச் ட்ரீ அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆல்ரெடி நோ பைனரி சர்ச் ட்ரீ. வாட் இஸ் பைனரி சர்ச் ட்ரீ, ரைட்? ஸோ மூவிங் அஹெட், ப்ரீ ஆர்டர், இன் ஆர்டர், போஸ்ட் ஆர்டர் பற்றி பார்ப்போம் இப்போது. ஆல்ரைட், ஸோ ப்ரீ ஆர்டர், இன் ஆர்டர், போஸ்ட் ஆர்டர் ஒரு ட்ராவல்சல் டைப். ஸோ நீங்கள் இந்த ரூட்டு லெஃப்ட் ரைட்டுங்கிறது ப்ரீ ஆர்டருக்கான ஒரு மந்த்ரா, ரைட்? அதே மாதிரி இன் ஆர்டருக்கு லெஃப்ட் ரூட் ரைட், இது இன் ஆர்டருக்கான ஒரு மந்த்ரா. நான் ஏன் மந்த்ரான்னு நான் சொல்கிறேங்கிறது உங்களுக்கு கடைசியாக புரியும். போஸ்ட் ஆர்டருக்கு லெஃப்ட் ரைட்டு ரூட். ஸோ இது போஸ்ட் ஆர்டருக்கான மந்த்ரா, ரைட்? ஸோ இப்போது எப்படி ட்ராவல்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ நான் ரூட்டு லெஃப்ட் ரைட்டு நான் சொன்னேன் தெரியுமா, எப்போல்லாம் நான் ரூட் சொல்கிறேனோ அப்போல்லாம் நம்ம ஏதோ ப்ராசஸ் பண்ணுறோன்னு மீனிங்கு, ரைட்? எப்போல்லாம் நான் ரூட் சொல்கிறேனோ அப்போ நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். என்ன ப்ராசஸாக வேணால் இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரூட்டுங்கும் போது நம்ம அந்த நோடை பிரிண்ட் பண்ண போகிறோம் பேசிக்காக, ரைட்? ஸோ இப்போது ப்ரீ ஆர்டர் ட்ராவல்ஸுக்கு வருவோம். ஸோ ரூட்டு ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே ட்ராவல்ஸில் நம்ம ரூட் நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் 50ல் இருக்கேன். ஸோ 50யோட வேல்யூ 50ல் இருக்கேன். ஸோ ரூட்டு லெஃப்ட் ரைட் தான் நம்ம ப்ரீ ஆர்டர் ட்ராவல்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரூட்னானதை நம்ம ப்ராசஸ் பண்ணோம். ஸோ நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். 50ங்கிற நோடை நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். 50 பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட் லெஃப்ட்டுக்கு நம்ம வருவோம். லெஃப்ட் பார்த்தீங்கன்னா 30 இருக்குது, ரைட்? ஸோ இந்த 30ங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு நோடுக்கு வரும் போதுமே நீங்கள் யோசிக்கணும். ரூட்டு லெஃப்ட் ரைட்னு நீங்கள் யோசிக்கணும். திஸ் இஸ் அ ரெக்கர்சிவ் ட்ராவல்சல் பேசிக்கலி. ஸோ மறுபடியும் ரூட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு யோசிங்க. ஸோ இப்போ 30 ஆக்சுவலி ரூட்டு லெஃப்ட் ரைட்டு, ரைட்? ரூட் என்னது இப்போ 30க்கான லெஃப்ட் 20, 30க்கான ரைட் 40. ஸோ ரூட் என்னது 30. ஸோ 30 நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ 30 பிரிண்ட் பண்ணியாச்சு. அகைன் நம்ம என்ன பண்ணணும், அகைன் லெஃப்ட்டுக்கு போகணும். ரூட்டு லெஃப்ட் ரைட் தானே. ஸோ அகைன் நம்ம லெஃப்ட்டுக்கு வரலாம். ஸோ லெஃப்ட்டில் 20 இருக்குது. ஸோ 20ங்கிறது அகைன் ரூட்டு. ஸோ ரூட்னானது நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ 20 நம்ம பிரிண்ட் பண்ணிவிடுவோம், ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு அகைன் 20க்கான லெஃப்ட் ரைட் நம்ம பார்க்கணும். 20க்கான லெஃப்ட்டில் எதுவுமே இல்லை, ரைட்லேயுமே எதுவுமே இல்லை. அதனால் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ரிட்டர்ன் நம்ம எங்கே போவோம், 30க்கு வருவோம். ஸோ இந்த 30ங்கிற நோடுக்கு ரிட்டர்ன் வருவோம். ஸோ 30லேருந்து நம்ம அகைன் ரூட் லெஃப்ட் ரைட் நம்ம பண்ணணும். ஸோ ரூட் நம்ம ஏற்கனவே பிரிண்ட் ஆகிடுச்சு, பிரிண்ட் பண்ணியாச்சு. ப்ரீவியஸ் டைம் நம்ம இந்த ரூட்டில் வரும்போது நம்ம இந்த 30 பிரிண்ட் பண்ணியாச்சு. லெஃப்ட்டுமே நம்ம பார்த்தாச்சு ஏற்கனவே, ஏன்னா 20 நம்ம ஏற்கனவே பார்த்து பிரிண்ட் பண்ணியும் ஆச்சு. நெக்ஸ்ட் ரைட் தானே வரணும். ஸோ ரைட்டில் என்ன இருக்குது, 40 இருக்குது. ஸோ 40க்கு அகைன் ரூட்டு லெஃப்ட் ரைட்னு நீங்கள் யோசிக்கணும். ஸோ ரூட்டில் என்ன இருக்குது, 40 தான் ரூட் ஆக்சுவலி. ஸோ 40 பிரிண்ட் பண்ணிடுங்க. 40 நெக்ஸ்ட்டு அகைன் சிமிலர்லி. ஸோ 40க்கான லெஃப்ட் ரைட் பாருங்கள், லெஃப்ட் ரைட்லேருந்து எதுவுமே இல்லை. ஸோ அதனால் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ மறுபடியும் 30க்கு வரும். 30 ரூட் லெஃப்ட் ரைட் நம்ம எல்லாமே நம்ம ப்ராசஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 50க்கு வருவோம்.
ஸோ 50க்கு வந்து நம்ம ரூட்டு லெஃப்ட் ரைட்டு. ஸோ 50யோட ரூட் என்னது 50 தான். ஸோ 50 நம்ம ஏற்கனவே பிரிண்ட் பண்ணியாச்சு. 50 இந்த 50யோட லெஃப்ட் சப்ட்ரீல இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணியாச்சு ஏற்கனவே. அதனால நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரைட் சைடு வரணும். ஸோ ரைட்டுக்கு வாங்க, 50யோட ரைட் சைடு வாங்க. ஸோ 50யோட ரைட் வந்து என்னது 70 இருக்குது. ஸோ இப்போ அகைன் ப்ராசஸ் பண்ணணும் ரூட்டு லெஃப்ட் ரைட்டு. ஸோ ரூட் என்னது, ரூட் வந்து ஆக்சுவலி இட்ஸ் இது வந்து 40 அண்ட் ரூட்டில் என்ன இருக்குது 70 இருக்குது, ரைட். இது 70 நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு அகெயின் ஸோ 70க்கு அடுத்து நம்ம அகைன் லெஃப்ட்டுக்கு வருவோம். ஸோ லெஃப்ட்டில் என்ன இருக்குது 60 இருக்குது. ஸோ 60க்கு வந்து அகைன் ரூட் லெஃப்ட் ரைட்டு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஸோ ரூட் என்னது 60. ஸோ 60 நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ 60 பிரிண்ட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அகைன் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ ரிட்டர்ன் வந்து நம்ம 70க்கு போகிறோம். ஸோ 70யில் ரூட் லெஃப்ட் ரைட் நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணிங்கன்னா 70 ஏற்கனவே பிரிண்ட் பண்ணியாச்சு. 70யோட லெஃப்ட் 60க்கு நம்ம ஏற்கனவே போயாச்சு, ரைட் மட்டும் தான் பாக்கி இருக்குது. அதனால் ரைட் சைடு வந்துட்டு அகைன் ரூட் லெஃப்ட் ரைட் நீங்கள் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா அகைன் 80 பிரிண்ட் ஆகும். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ புரியுதுன்னு நம்புறேன் எப்படி நம்ம வந்து ப்ரீ ஆர்டர் ட்ராவல்ஸ் நம்ம இப்போ பண்ணோன்னு. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் வந்து 50, 30, 20, 40, 70, 60, 80 பிரிண்ட் ஆகும், ரைட். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் மூவிங் அஹெட், லெட் மீ erase திஸ். இதை erase பண்ணிடுறேன் ஒரு டைமு. ஆல்ரைட். ஸோ இப்போ இன்னொரு ட்ராவல்ஸுக்கு வருவோம். இன்னொரு சிமிலர் தான், பட் ஆனால் இந்த ஆர்டர் மட்டும் தான் வரும். லெஃப்ட் ரூட் ரைட் இந்த ஆர்டர் மட்டும் மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பயுமே ரூட்லேருந்து நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுவோம். ஸோ ரூட் வந்து 50. ஸோ இப்போ நம்ம வந்து யோசிக்கணும் அகைன் வந்து லெஃப்ட் ரூட் ரைட் நம்ம பார்க்கணும். 50யோட லெஃப்ட்டுக்கு நம்ம ஏற்கனவே ட்ராவல்ஸ் பண்ணியாச்சா, ட்ராவல்ஸ் பண்ணலாம். அதனால வாங்க, இந்த 50யோட லெஃப்ட் வந்து 30க்கு வந்தாச்சு. அகைன் வந்து 30ல் அகைன் வந்து லெஃப்ட் ரூட் ரைட் நம்ம ப்ராசஸ் பண்ணணும். ஸோ 30யோட லெஃப்ட் என்னது 20. ஏற்கனவே நம்ம வந்தாச்சா, வரலாம். அதனால 20 இங்கே வரலாம். ஸோ அகைன் இப்போ வந்து 20யோட லெஃப்ட் ரூட் ரைட் நம்ம பார்க்கணும். ஸோ 20யோட லெஃப்ட் என்னது, 20யோட லெஃப்ட்டில் வந்து எதுவுமே இல்லை. அண்ட் ரூட் என்னது, ரூட்டாக நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். ப்ராசஸ் ஆசின்னு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் வேல்யூ. ஸோ 20 பிரிண்ட் பண்ணிடலாம். 20 பிரிண்ட் பண்ணியாச்சு, ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ரைட்டு. 20யோட ரைட்லேயுமே எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வி கேன் ஜஸ்ட் ரிட்டர்ன் டு 30. ஸோ அகைன் இப்போ வந்து நம்ம லெஃப்ட் ரூட்டு ரைட் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணோம். ஸோ 30யோட லெஃப்ட்டு நம்ம ஏற்கனவே போயாச்சு. ரூட் என்னது, ரூட் வந்து 30 தான். ஸோ அதனால் 30 பிரிண்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ரூட் நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எங்கே போனோம், லெஃப்ட்டுக்கு போனோம். ஸோ 30யோட ரைட்டுக்கு நம்ம போனோம். ஸோ 30யோட ரைட்டில் வந்து என்ன இருக்குது, 40 இருக்குது. ஸோ 40ல் வந்து அகைன் நம்ம வந்து லெஃப்ட் ரூட் ரைட் நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ 40யோட லெஃப்ட்லேயும் எதுவும் இல்லை, ரைட்லேயும் எதுவும் இல்லை. ஸோ அதனால் நம்ம லெஃப்ட்டு ரூட்டை நம்ம பிரிண்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ரூட் வந்து என்னது 40 அண்ட் ரைட்லேயுமே எதுவும் இல்லை. ஸோ அதனால் வி கேன் ஜஸ்ட் ரிட்டர்ன் டு 30. ஸோ 30க்கு நம்ம வந்து அகைன் ரிட்டர்ன் வருவோம். அண்ட் இப்போ வந்து அகைன் நம்ம 30 ப்ராசஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். லெஃப்ட் ரூட்டு ரைட் நம்ம மூணுத்தையும் நம்ம ப்ராசஸ் பண்ணியாச்சு 30க்கு. அதனால நம்ம அகைன் 50க்கு நம்ம ரிவர்ஸ் ரிட்டர்ன் வருவோம். ஸோ 50ல் அகைன் நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ 50ல் வந்து ப்ராசஸ் பண்ணும்போது லெஃப்ட் சைடு எல்லாமே நம்ம ப்ராசஸ் பண்ணியாச்சு. லெஃப்ட் சப் ட்ரீ எல்லாமே ப்ராசஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரூட் என்னது, ரூட்டை நம்ம இன்னும் ப்ராசஸ் பண்ணல. அதனால வந்து ரூட்டை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிவிடுவோம். ரூட் வந்து இட்ஸ் 50. ஆல் ரைட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரூட்டை நம்ம ப்ராசஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம லெஃப்ட்டுக்கு போகணும். லெஃப்ட் சப் ட்ரீக்கு நம்ம ட்ராவல்ஸ் பண்ணலாம். ஸோ லெஃப்ட் சப் ட்ரீ ட்ராவல்ஸ் பண்ணால் என்ன வரும், 70 வரும் ஃபஸ்ட்டு. ஸோ 70யோட லெஃப்ட் ரூட் ரைட் நம்ம வந்து இப்போ அகைன் வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஸோ 70க்கு லெஃப்ட் இருக்கா, அதனால 60க்கு வருவோம். ஸோ 60ல் வந்து லெஃப்ட் ரூட் ரைட் பாருங்கள். 60க்கு லெஃப்ட் எதுவுமே இல்லை. ஸோ ரூட்டை ப்ராசஸ் பண்ணோம். ரூட் வந்து 60, ரைட். ரூட்டோட வேல்யூ 60 பிரிண்ட் பண்ணியாச்சு. ரைட் 60க்கு ரைட் வந்து எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வி கேன் ஜஸ்ட் ரிட்டர்ன் டு 70 அகைன் இப்போ 70க்கு அகைன் ப்ராசஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் ரூட் ரைட் 70யோட லெஃப்ட்டில் நம்ம வந்து எல்லாமே ப்ராசஸ் பண்ணியாச்சு. 60 எல்லாம் நம்ம ப்ராசஸ் பண்ணியாச்சு. ரூட்டை நம்ம இன்னும் ப்ராசஸ் பண்ணலாம். அதனால 70 பிரிண்ட் பண்ணிவிடுங்க, ரைட். 70 பிரிண்ட் பண்ணியாச்சு. அண்ட் 70 அதாவது லெஃப்ட் ரூட் ஆச்சு. லெஃப்ட்டில் வந்து 60 இருந்துச்சு. அப்புறம் ரூட் வந்து 70 பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்கே வரணும், ரைட்டுக்கு வரணும். ஸோ ரைட் சைடு வாங்க. ரைட் சைடு வந்து 80 இருக்குது. 80க்கு வந்து அகைன் வந்து இந்த ரெக்கர்சிவ் கால் பண்ணுங்கள். லெஃப்ட்டு ரூட்டு ரைட்டு. ஸோ 80யோட லெஃப்ட்டில் எதுவுமே இல்லை. ரூட் வந்து 80 தான். ஸோ 80 பிரிண்ட் பண்ணலாம். அண்ட் ரைட்டில் வந்து ரைட்லேயுமே எதுவுமே இல்லை. ஸோ ஃபைனலாக ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ராவல்ஸலுக்கு 20, 30, 40, 50, 60, 70, 80 வரும் இந்த பர்டிகுலர் ட்ரீக்கு. புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் என்னன்னா, இன்னொரு ட்ராவல்ஸில் பண்ணும்போது எப்பயுமே பைனரி சர்ச் ட்ரீயாக இருந்துச்சுன்னா பைனரி சர்ச் ட்ரீயை நம்ம இன்னொரு ட்ராவல்ஸில் பண்ணும்போது எப்பயுமே நம்மளோட ஆன்சர் வந்து சார்ட்டடாக வரும். ஸோ இந்த ஒரு லாஜிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி நிறையா ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணலாம், ரைட். ஏன்னா நீங்கள் லீட் கோடில் ட்ரீ பேஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்கன்னா நிறையா ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஒரு இன்னொரு ட்ராவல்ஸில் பண்ணி அந்த ட்ரீயை சார்ட் பண்ணிவிட்டு சார்ட்டடான வேல்யூஸ் வச்சு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்பர்ட்டி. இன்னொரு ட்ராவல்ஸை
பண்ணால் பைனரி சர்ச் ட்ரீல இன்ஆர்டர் ட்ராவல்சல் பண்ணால் எப்பயுமே ஆன்சர் சார்ட்டடாக தான் வரும். ஆல்ரைட், ஸோ மூவிங் அஹெட், லெட் மீ இரேஸ் திஸ் ஆன்சர். ஸோ இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ வந்து போஸ்ட் ஆர்டருக்கு வருவோம். போஸ்ட் ஆர்டரும் சிமிலர் தான், என்ன ஆர்டர் மட்டும்தான் மாறும். ஆர்டர் வந்து லெஃப்ட் ரைட் ரூட் இந்த ஆர்டர் மட்டும்தான் மாறும். ரைட், ஸோ எப்பயுமே நம்ம ட்ராவல்ஸில் ரூட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 50ல் இருக்கும். 50யோட லெஃப்ட் நம்ம ப்ராசஸ் பண்ணியாச்சா, 50யோட லெஃப்ட்டில் 30 இருக்குது நம்ம ப்ராசஸ் பண்ண. ஸோ லெஃப்ட்டுக்கு வருவோம். அகைன் வந்து 30ல் வந்து நம்ம செக் பண்ணோம். 30ல் லெஃப்ட் ரூட் ரைட், 30க்கு லெஃப்ட் இருக்குது, அதனால 30க்கு லெஃப்ட்டில் வருவோம். 20 அகைன் லெஃப்ட் ரைட் ரூட் நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ 20யோட லெஃப்ட்டில் எதுவுமே இல்லை, ரைட்டில் எதுவுமே இல்லை. ரூட் வந்து 20 தான், அதனால 20 வந்து நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிடலாம். ரைட், ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ ரிட்டர்ன் வந்து 30க்கு போவோம். 30ல் வந்து அகைன் நம்ம லெஃப்ட் ரைட் ரூட் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ 30யோட லெஃப்ட்டில் வந்து நம்ம 20 நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, ரைட் நம்ம பார்க்கல. லெஃப்ட் ரைட் ரூட், ஸோ ரைட்டுக்கு வருவோம். ரைட்டில் 40 இருக்குது. அகைன் 40க்கு அகைன் நம்ம ரெக்கர்சிவ் கால் பண்ணுவோம், லெஃப்ட் ரைட் ரூட். ஸோ 40யோட லெஃப்ட்டில் என்ன இருக்குது, எதுவுமே இல்லை. ரைட்லையுமே எதுவும் இல்லை. ரூட் வந்து 40 தான். ஸோ 40 பிரிண்ட் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 40லேருந்து அகைன் 30க்கு நம்ம ரிட்டர்ன் ஆகிடலாம். ஸோ 30ல் அகைன் நம்ம செக் பண்ணுவோம். ஏற்கனவே நம்ம லெஃப்ட் சைடு நம்ம பார்த்தாச்சு, ரைட் சைட்லேயும் நம்ம 40யை பார்த்தாச்சு. ரூட்டை மட்டும்தான் நம்ம இன்னும் பிரிண்ட் பண்ணல. ஸோ ரூட் பிரிண்ட் பண்ணிடலாம். ரூட் வந்து 30. ரைட், பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்ம அகைன் இந்த ஃபங்க்ஷன் கால் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். 50க்கு வந்துடலாம். ஸோ 50ல் அகைன் நம்ம செக் பண்ணுவோம் லெஃப்ட் ரைட்டு ரூட்டு. ஸோ 50க்கான லெஃப்ட்டை நம்ம ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணியாச்சு, ரைட்டை நம்ம இன்னும் ப்ராசஸ் பண்ணனால ரைட் சப்ட்ரீக்கு இந்த ஃபங்க்ஷன் காலை பாஸ் பண்ணுவோம். ஸோ 50யோட ரைட்டில் என்ன இருக்குது, 70 இருக்குது. ஸோ 70ல் அகைன் நம்ம செக் பண்ணுவோம் லெஃப்ட் ரைட்டு ரூட்டு. ஸோ 70க்கு லெஃப்ட் இருக்காச்சு, லெஃப்ட் இருக்கனால அதனால 60க்கு வருவோம். 70யோட லெஃப்ட் 60ல் அகைன் நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். 60யோட லெஃப்ட்டில் எதுவுமே இல்லை, 60யோட ரைட்லேயுமே எதுவும் இல்லை. ஸோ 60யோட இந்த 16ஓட ரூட் வேல்யூ என்னது 60, அதனால 60 நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ பிரிண்ட் பண்ணிவிட்டு அகைன் நம்ம வந்து ஃபங்க்ஷன் காலை ரிட்டர்ன் பண்ணிடலாம். 70க்கு வந்துடலாம். ஸோ 70ல் அகைன் நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம் லெஃப்ட் ரைட்டு ரூட். ஸோ 70க்கான லெஃப்ட்டை நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ரைட் சைடு நம்ம இன்னும் பார்க்கல, லெஃப்ட் ரைட்டு ரூட். ஸோ ரைட் சைடு நம்ம வருவோம். ஸோ ரைட் என்னது, ரைட்டில் வந்து 80 இருக்குது. ஸோ 80 பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ 80 பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் கால் அகைன் 70க்கு பாஸ் ஆகிடும், ரிட்டர்ன் ஆகிடும். இப்போது அகைன் 70க்கு வந்து நீங்கள் இந்த லெஃப்ட் ரூட் ரைட் இந்த ரெக்கர்ஷன் படி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணியாச்சு. ரைட் சைடுமே நம்ம 80 இருக்குது, ஏற்கனவே ப்ராசஸ் பண்ணியாச்சு. ரூட் மட்டும்தான் பாக்கி இருக்குது, அதனால் ரூட்டை வந்து பிரிண்ட் பண்ணிவிடுங்க 70. ஸோ பிரிண்ட் பண்ணியாச்சு. அகைன் பிரிண்ட் பண்ணியாச்சு. நம்ம ஃபங்க்ஷன் கால் எங்கே பாஸ் ஆகும், ஃபங்க்ஷன் கால் வந்து 50க்கு பாஸ் ஆகும், இந்த 50th நோடு, இந்த ரூட் நோடுக்கு. ஸோ இந்த 50ல் வந்து அகைன் நீங்கள் வந்து இந்த ரெக்கர்ஷன் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு 50யோட லெஃப்ட் சைடு ஃபுல்லாக நம்ம ஏற்கனவே ப்ராசஸ் பண்ணியாச்சு, ஃபஸ்ட்டே பண்ணோம். அண்ட் ரைட் சைடுமே ஃபுல்லாக நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணியாச்சு. 50 மட்டும் தான் பாக்கி இருக்குது, விச் இஸ் லெஃப்ட் ரைட்டு ரூட். ஸோ ரூட் என்னது 50. ஸோ 50 நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் ஆர்டர் ட்ராவல்சல் பண்ணி நம்ம ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 20, 40, 30, 60, 80, 70, 50 வரும். ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ ஐ ஹோப் திஸ் மேக் சென்ஸ். ரைட், ரெக்கர்ஷன் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் நீங்கள் வந்து நான் எப்படி வந்து இப்போ ட்ரை ரன் பண்ணி காமிச்சோன்னா அதே மாதிரியே ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து நீங்கள் வந்து ட்ரை ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் மூவிங் அஹெட், எப்படி வந்து ஒரு பைனரி சர்ச்சில் சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ சர்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஃபார் எக்ஸாம்பிள் சேம் ட்ரீ நான் எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. அண்ட் கீ வந்து 40. ரைட், கீ வந்து 40ங்கிற வேல்யூ வந்து எந்த நோட்டில் இருக்குது அப்படிங்கிறத நான் சர்ச் பண்ணணும். அதாவது இந்த ட்ரீல 40 இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சர்ச் பண்ணி ஒரு வேளை இருந்துச்சுன்னா நான் வந்து 40 கீ வேல்யூ த வேல்யூ 40 இஸ் ஃபவுண்டு நான் வந்து பிரிண்ட் பண்ணுவேன். இல்லைனா த வேல்யூ இஸ் நாட் ஃபவுண்டு. ஸோ எப்பயுமே நம்ம வந்து சர்ச்சிங்குமே அகைன் ரூட் நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ சர்ச்சிங் வந்து ரொம்ப ஈஸி தான். ஏன் ஈஸினா நமக்கு ஏற்கனவே தெரியும் பைனரி சர்ச் ட்ரீல ஒரு பேரண்ட் நோடுக்கான லெஃப்ட் சைடு எல்லாமே ஸ்மாலராக இருக்கும், பேரண்ட் நோடுக்கு ரைட் சைடு எல்லாமே கிரேட்டர் தான் த பேரண்ட் நோடாக இருக்கும். ரைட், ஸோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம சர்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ரூட் நோடையும் கீ நோடையும் நம்ம சர்ச் பண்ணுவோம், கம்பேர் பண்ணுவோம். 50, 40. ஸோ 40 வந்து 50யோட கம்மியாக இருக்குது, அதனால் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த ரூட் நோடுக்கு லெஃப்ட் சைடு தான் 40 எங்கேயாச்சும் இருக்கணும். அதனால லெஃப்ட் சைடு நம்ம ஃபங்க்ஷன் காலை பாஸ் பண்ணுவோம். ஸோ லெஃப்ட் சைடில் நம்ம வந்து சர்ச் பண்ண ஆரம்பிப்போம். ரைட், ஸோ லெஃப்ட் சைடில் சர்ச் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து லெஃப்ட்டில் வந்து 30 இருக்குது. ஸோ 30, 40 நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ 30, 40 கம்பேர் பண்ணால் 40 நம்ம டார்கெட் நோடு வந்து 40 வந்து ஆக்சுவலி 30யோட பெருசாக இருக்குது. அதனால ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரியும் 30 வந்து ஒரு பேரண்டோட இருக்குது இப்போது. ஸோ 30யோட 40 வந்து பெருசாக இருக்குது. அதனால ஆப்வியஸாக வந்து 40 வந்து ரைட் சைடு தான் இருக்கும், 30 ரைட் சைடில் தான் இருக்கும். அதனால 30யோட ரைட் சைடு நம்ம ட்ராவல்ஸ் பண்ணணும். ஸோ ரைட் சைடு ட்ராவல்ஸ் பண்ணும்போது நமக்கு 40 கிடைக்குது. 40 விச் இஸ் ஈக்குவல் டு த கீ நோட் 40. அதனால நம்ம ஜஸ்ட் ரிட்டர்ன் த நோட் இஸ் ஃபவுண்டு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். புரியுதுன்னு நம்புகிறேன். இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே நம்மளோட கீ நோடு வந்து 10. ஓகே,
லெட்ஸே நம்ம கீ நோட் வந்து 10. ஸோ இந்த 10 வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம். 10 வந்து இந்த ட்ரீலே இல்லை. ஸோ இந்த இந்த 10 வந்து இந்த ட்ரீல இல்லாத போது நம்மளோட ஃபங்க்ஷன் கால்ஸ் நம்ம எப்படி ட்ராவல்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அகைன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே ரூட் நோட் வந்து நம்ம சர்ச்சிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ரூட்டையும் இந்த டார்கெட் நோடையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம் 50 10. ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியுது, அதாவது 50யோட லெஃப்ட் சைடில் தான் வந்து 10 இருக்கும். ஏன் 10 வந்து 50யோட லெஃப்ட் சைடில் இருக்கும், ஏன்னா 10 வந்து 50யோட குட்டியாக இருக்குது, ஸ்மாலாக இருக்குது, ரைட்? அதனால நம்ம 30க்கு வருவோம். ஸோ 30யும் 10 நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ 30 10 கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியுது அகைன் வந்து 10 is smaller than 30. அதனால் 10 is smaller than 30. அதனால 30யோட லெஃப்ட் சைடில் தான் வந்து 10 இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடு வாங்கி 20 இருக்குது. ஸோ 20 10 அகைன் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ 20யோட லெஃப்ட் சைடில் தான் 10 இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் 20யோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ அதனால் we can just return the value 10 is not found. ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள், ரைட்? ஸோ இப்போது நம்ம என்னென்ன பார்த்தோம், எப்படி வந்து ஒரு பைனரி சர்ச்சில் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் நம்ம எப்படி பண்ணுறது, டெப்த் ஃபர்ஸ்ட் ட்ராவல்ஸல் பேசிக்கலி அது எப்படி பண்ணுறது, அப்புறம் பைனரி சர்ச்சில் எப்படி சர்ச் பண்ணுறது ஒரு நோடு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதுக்கான கோடுமே நம்ம இப்போ பார்ப்போம், ரைட்? ஸோ கோடு வந்து நான் ஆல்ரெடி நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த கோடை வந்து நான் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ போய் பாருங்கள், GitHub லிங்க், ரைட்? ஸோ இந்த கோட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த கோடெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இந்த ஒரு பர்டிகுலர் கோட் பார்ப்போம். ஸோ ப்ரீ ஆர்டர் ட்ராவல்ஸல். ஸோ ப்ரீ ஆர்டர் ட்ராவல்ஸலுக்கு நான் வந்து பேசிக்காக 2 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் மாதிரி, இன்னொன்று வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஸோ பேசிக்காக ப்ரீ ஆர்டர் ட்ராவல்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு ரிசல்ட்டுங்கிற ஒரு லிஸ்ட்டை டிஃபைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஐ எம் ஜஸ்ட் காலிங் திஸ் ப்ரீ ஆர்டர் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த சர்ச்சிங் எல்லாமே, இந்த ட்ராவல்ஸில் எல்லாமே ரெக்கர்ஷன் தெரியும். அதனால் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் நான் என்ன பாஸ் பண்ணுறேன்னா, ரூட் வேல்யூவும் இந்த ரிசல்ட் லிஸ்ட்டையும் நான் பாஸ் பண்ணுறேன். அப்புறம் ஃபைனலாக ரிசல்ட் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ அந்த ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் பாருங்கள், ப்ரீ ஆர்டர் ட்ராவல்ஸில் நான் என்ன செக் பண்ணுறேன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ணுறேன் நோட் இஸ் நாட் நன். ஒருவேளை என்னோட நோடில் வந்து வேல்யூ இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து, ஒருவேளை என்னோட நோடு வந்து எக்ஸிஸ்டிங்காக இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து இந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. ஒருவேளை வேல்யூ வந்து எக்ஸிஸ்டிங்காக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன்னா, என்னோட கரண்ட் நோடோட வேல்யூ வந்து நான் என்னோட இந்த ரிசல்ட் லிஸ்ட்டில் அப்பன் பண்ணிடுறேன். அதாவது ரிசல்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். பேசிக்காக ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். அகைன் பாருங்கள், ப்ரீ ஆர்டர் லெஃப்ட் சைட் கால் பண்ணுறேன், அப்புறம் ப்ரீ ஆர்டர் ரைட் சைட் கால் பண்ணுறேன். நமக்கு ஏற்கனவே தெரியும் ப்ரீ ஆர்டர்னா என்னது, ரூட்டு லெஃப்ட்டு ரைட்டு ப்ராசஸ் இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரூட்டுங்கிறது தான் இது. இந்த ரூட்னா என்ன, நான் முன்னாடி என்ன சொன்னால் ப்ராசஸ் பண்ணுவோன்னு நான் சொன்னேன். ஸோ அதான் இங்கே ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ரிசல்ட் லிஸ்ட்டுக்குள்ளே நான் என்னோட ரூட் நோடோட வேல்யூவை நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன் பேசிக்காக. அப்புறம் லெஃப்ட் ரைட்டுக்கு ஃபங்க்ஷன் கால் பாஸ் பண்ணுறேன். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் இட். புரியுதுன்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் மூவிங் அஹெட் டு இன்ஆர்டர் ட்ராவல்ஸல். ஸோ இன்ஆர்டர் ட்ராவல்ஸல் சேம் ஃபார்மேட் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். இன்ஆர்டர் ட்ராவல்ஸில் அகைன் ரிசல்ட்டுங்கிற ஒரு லிஸ்ட்டை டிஃபைன் பண்ணிவிட்டு, அப்புறம் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன், இன்ஆர்டர் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனுக்கு ரூட் ஆஸ் வெல் அஸ் ரிசல்ட் லிஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம இன்ஆர்டர் ட்ராவல்ஸோட ப்ராப்பர்ட்டி என்னது, இட்ஸ் லெஃப்ட் ரூட் ரைட். ஸோ அதனால் ஃபஸ்ட் வந்து லெஃப்ட் ரெக்கர்சிவ் கால் நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரூட்டுங்கிற இடத்துல வந்து அந்த ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். என்னோட கரண்ட் நோடோட கீயை வந்து ரிசல்ட்டில் அப்பன் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரைட் சைடு ஃபங்க்ஷன் கால் பாஸ் பண்ணியிருக்கேன். ரைட் சைடு ஃபங்க்ஷன் கால் நான் வந்து கால் பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட். அகைன் போஸ்ட் ஆர்டர் சிம்பிளர் ஃபார்மேட் தான், உங்களுக்கே பார்த்தா புரியும் பாருங்கள். ஸோ போஸ்ட் ஆர்டர் நான் என்ன பண்ணியிருக்கேன், போஸ்ட் ஆர்டரில் ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஃபங்க்ஷன் கால், அப்புறம் ரைட் ஃபங்க்ஷன் கால், அப்புறமா நோடை வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ரிசல்ட் லிஸ்ட்டில் வந்து நோடை ஆட் பண்ணியிருக்கேன், ரைட்? அண்ட் ஃபைனலி சர்ச் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். சர்ச்சுமே அகைன் சிம்பிள் தான். ஸோ சர்ச்சுக்குமே நான் வந்து 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து லைக் மெயின் ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன். ஸோ சர்ச்னு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனில் வந்து அனதர் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன், சர்ச் ரெக்கர்சிவ்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த சர்ச் ரெக்கர்சிவில் ரூட் அப்புறம் கீ நோட பாஸ் பண்ணுறேன். கீ தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டிய நோட், அதாவது கீ நோட் இருக்கா இல்லையா அப்படின்னு தான் நம்ம வந்து செக் பண்ணுறோம் இந்த ட்ரீயில், ரைட்? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், சர்ச் ரெக்கர்சிவில் பார்ப்போம். சர்ச் ரெக்கர்சிவில் ஒருவேளை வந்து நோடு இல்லைன்னா, அதாவது நம்ம சர்ச் பண்ண நோடே இல்லைன்னா வந்து ஐ வில் ஜஸ்ட் ரிட்டர்ன் த நோடு, ரைட்? அதாவது நோடே இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு எம்டி திங் ரிட்டர்ன் ஆகும். அதே நோட் சப்போஸ் இருந்துச்சுன்னா அந்த நோடை நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்து ஆக்சுவலி ஒரு அட்ரஸாக ரிட்டர்ன் ஆகும். ஒருவேளை நோட் இருந்துச்சுன்னா ஒரு அட்ரஸாக ரிட்டர்ன் ஆகும். ஒருவேளை நோடு இல்லைன்னா லைக் எதுவுமே ரிட்டர்ன் ஆகாது பேசிக்காக. ஸோ அதுதான் இங்கே பண்ணுறேன். சப்போஸ் நான் சர்ச் பண்ண வேண்டிய கீனோடோட வேல்யூ வந்து கரண்ட் நோடோட குட்டியாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும், லெஃப்ட் சைட் ஃபங்க்ஷன் கால் நான் வந்து பண்ணணும். ஸோ அதனால் லெஃப்ட் சைட் ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன்.
ஒருவேளை அப்படி இல்லைன்னா ஐம் ஜஸ்ட் காலிங் த ரைட் சைட் ஃபங்க்ஷன் கால். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் இட். புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் இந்த கோடை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லெட் மீ இந்த சேம் நான் இந்த ட்ரீ காமிச்சு தெரியுமா? ஸோ இந்த ட்ரீயை தான் நான் இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராமில் சேம் அதே மாதிரி ட்ரீ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது லெட்ஸ் எக்ஸிக்யூட். நான் வந்து ஒரு 50ங்கிற நோடை வந்து நான் சர்ச் பண்ணுறேன் இப்போது. ஸோ சர்ச் பண்ணி ஒரு வேளை 50 இருந்துச்சுன்னா நோடு வித் கீ 50 இஸ் ஃபவுண்டுன்னு பிரிண்ட் ஆகும். இல்லைனா வந்து நோடு வித் கீ இஸ் நாட் ஃபவுண்டுன்னு பிரிண்ட் ஆகும். ரைட். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர் இன் ஆர்டர் போஸ்ட் ஆர்டர் 3 ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் ரன் அண்ட் செக். ஸோ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து எல்லாமே கரெக்டாக தான் வருது. ஸோ இதை நீங்கள் எப்படி கரெக்டாக இல்லையா நீங்கள் செக் பண்ணலான்னா யூ கேன் எய்தர் ட்ரை ரன், இல்லைன்னா நம்ம இதே வீடியோவை ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் போயிட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் தெரியுமா, ட்ரை ரன் பண்ணி அந்த ட்ரீ எப்படி ட்ராவல்ஸ் பண்ணுறதுன்னு. ஸோ அந்த ஆன்சரும் இந்த ஆன்சரும் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும். ரைட். அண்ட் வாட் எல்ஸ். ரைட். அண்ட் பாருங்கள் லைக் நோட் வித் கீ 50 இஸ் ஃபவுண்டுன்னு வருது பேசிக்காக. ஏன்னா நம்ம ட்ரீல வந்து 50 இருக்குது ஏற்கனவே. சப்போஸ் நான் வந்து கீ வந்து 19 கொடுக்குறேன். 19ங்கிற வேல்யூ வந்து நம்ம ட்ரீல இல்லை ஆக்சுவலி. ரைட். ஸோ இப்போ என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம் ரன் பண்ணி. ஸோ பாருங்கள் கீ வித் நோட் 90 இஸ் நாட் ஃபவுண்டுன்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த கோடை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் GitHub லிங்க் அட்டாச் பண்ணுறேன். யூ கேன் செக் இட் அவுட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. And it takes a lot of efforts to make these kind of videos. Keep supporting. Thanks for watching. We'll see you in the next video again. Until then, bye.